வெல்கம் டு மொஷேஸ் கில்லாடி கிச்சன். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான டேஸ்டியான சிக்கன் தம் பிரியாணி ரெசிபி தாங்க இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுவும் திண்டுக்கல் தலப்பாக்கட்டி ஸ்டைலில் எப்படி பண்ணலாங்கிறதையும் பார்க்கலாங்க. இந்த பிரியாணி ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த பிரியாணி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பிரியாணி மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு ட்ரையான ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 4 துண்டு பட்டை, 12 கிராம்பு, 6 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இந்த பிரியாணிக்கு ரொம்ப முக்கியமான பொருள்னு பார்த்திங்கன்னா கல்பாசி தாங்க. அது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு சின்ன துண்டு அளவுக்கு ஜாதிக்காய் சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்துடக்கூடாது, இந்த அளவுக்கு சின்ன பீஸாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மசாலாவை இந்த மாதிரி பவுட்ரு பதத்துக்கு அரைச்சதுக்கப்புறம் இதில் 10 போல் முந்திரி பருப்பு சேர்த்து பல்ஸில் ஒரு 2 தடவை நல்லா அரைச்சிக்கோங்க. ஹை ஸ்பீடில் வச்சு அரைச்சிங்கன்னா முந்திரி பருப்புலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி பவுடராக அரைச்சி ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க, இருக்கட்டும். இப்போ அதே மிக்ஸி ஜார்லேயே 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கூடவே காரத்துக்கு நான் 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பச்சை மிளகாயை கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைனா ஒரு பெரிய துண்டளவுக்கு இஞ்சி, 20 பல் பூண்டு சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காமல் இந்த மாதிரி பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துடக்கூடாதுங்க, தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க, இருக்கட்டும். அடுத்து அடுப்பை ஆன் பண்ணி ஒரு பிரியாணி பாத்திரம் வச்சுட்டு பாத்திரம் நல்லா சூடானதும் 50 ml அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 25 ml அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நெய் நல்லா உருகுனதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காய பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து அடுப்பை சிம்மிலேயே வச்சு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு பச்சை வாசனை போக வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க பிரியாணி மசாலாவையும் சேர்த்து இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம எல்லா பொருளுமே பச்சையாக அரைச்சிருக்கிறதுனால அடுப்பை சிம்மிலேயே வச்சு பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் 3/4 கிலோ அளவுக்கு க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்து இந்த மசாலாவோட ஒன்று போல் நல்லா கலந்து வர மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் 1 கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான புதினா இலை, 1 கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுருங்க. அப்போ தான் புதினா கொத்தமல்லியோட ஃப்ளேவரெல்லாம் எண்ணெயில் இறங்கி பிரியாணி நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ காரத்துக்கு நான் 1 டீஸ்பூன் போல் தனி மிளகாய்த்தூள், 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூளை கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலா சேர்த்து ஒரு 5 நிமிஷம் இந்த எண்ணெயிலேயே பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டதுக்கப்புறம் இதில் 100 ml அளவுக்கு புளிப்பில்லாத நல்லா கெட்டியான தயிர் சேர்த்து அடுப்பு சிம்மிலே வச்சு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சு மூடி போட்டு ஒரு 7 நிமிஷம் இதை நல்லா குக் பண்ணிக்கலாம். மூடியை இடையிடையிலே ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க, அடி பிடிச்சிடக்கூடாது. இப்போ பாருங்கள், மசாலா நல்லா குக் ஆகி எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கூடவே இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு நம்ம தண்ணியும் சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் எடுத்திருக்க பிரியாணி அரிசியோட அளவு பார்த்திங்கன்னா 2 கப் அளவு இருக்குங்க. 1 கப்புக்கு 1.5 கப் தண்ணி வீதம், 2 கப்புக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ மூடி போட்டு தண்ணி நல்லா கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. 2 கப் அளவுக்கு சீரக சம்பா ரைஸை 2 தடவை நல்லா கழுவிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஊற வச்ச அரிசியில் கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாதுங்க, தண்ணி இல்லாமல் அரிசியை மட்டும் சேர்த்துக்கங்க. சேர்த்து தண்ணியோட இந்த அரிசியை லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக கலந்து விட்டுட்டு தண்ணியும் அரிசியும் ஈக்குவலாக வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், தண்ணியும் அரிசியும் ஒரே ஈக்குவலில் வந்துருச்சு.
இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் லைட்டாக கரண்டி வச்சு கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி லைட்டாக கலந்து விட்டதுக்கப்புறம் மேலே போல் ஃப்ரெஷ்ஷான புதினா கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு கூடவே 1 டீஸ்பூன் போல் நெய்யும் சேர்த்துக்கோங்க. அப்போ பிரியாணி நல்லா வாசனையாக இருக்குங்க. இப்போ மூடி போட்டுருங்க. மூடி போட்டுட்டு ஒரு பழைய தோசைக்கல்லை வச்சு அதுக்கு மேலே இந்த பிரியாணி பாத்திரத்தை வச்சு 20 நிமிஷம் சிம்மிலே வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு 10 நிமிஷம் கழித்து அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா பிரியாணி ப்ராப்பராக சாஃப்டாக குக் ஆகி வந்துடுங்க. 20 நிமிஷம் தம் போடுங்க. தம் போட்டதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பிரியாணி இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பிரியாணியை உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களை பாராட்டுவாங்க. இந்த பிரியாணி எந்த அளவுக்கு நல்லா உதிரி உதிரியாகவும் சிக்கனும் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கணும் நான் காட்டியிருக்கேங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இந்த பிரியாணி ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடவும் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் மோஷிஸ் கில்லாடி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.